மத்திய பிரதேசத்தில் திருமணத்திற்கு முன்பு மஞ்சள் பூசி அலங்காரத்துடன் இருந்த மணமகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளோ ஒரு சோகமான விஷயம் இல்லை. ஒரு நல்ல ஈவெண்ட் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிராஜிக் டெத். மஞ்சள் போட்டு அந்த ஒரு ஹல்தி ஈவெண்ட்ல இந்த பர்சனுக்கு ஒரு சிவியர் அலர்ஜி வந்திருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடியமா அப்படின்னா இட் இஸ் அ வெரி ரேர் இவெண்ட். பட் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மஞ்சள்னால அலர்ஜி வர்றது ரொம்ப காமனாக நடக்கக்கூடியது நம்ம பேஷண்ட்ஸ்ல பார்க்கறதுங்க. அதாவது மஞ்சள் நம்மளுக்கு காலகாலமா பாட்டி மதர்ஸ் எல்லாமே சொல்ற ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் இன்கிரிடியன்ட் தான். பட் அதுல கலக்கிற கலப்படம் இருக்கு பாருங்க, அந்த கலர் அடிட்டிவ்ஸ் சேர்க்கிறாங்கல்ல, அதுதான் நிறைய பிரச்சனை கொடுக்கும். சோ மஞ்சள்ங்கிறது நீங்க வீட்லயே அரைக்கிறதா இருந்தா வேற விஷயம். ஆனா வெளியில இருந்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு தான் யூ ஹேவ் டு யூஸ் இட். ஏன்னா அந்த கலரிங் ஏஜென்ட் அவங்க சேர்க்கறதுனால சிவியர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிஸ் வரலாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு கேர்ள் ஹூ வாஸ் டைடுங்கிறது அவங்களுக்குமே அனஃபிலாக்சிஸ் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த அனஃபிலாக்சிஸ் அண்ட் ஆஞ்சியோடிமா என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a very severe allergy where ஸ்கின்ல மாத்திரம் இல்லாம ஏர்வே, அதாவது நம்ம மூச்சு விடுற குழாயிலுமே அலர்ஜி ரொம்ப சிவியர் ஆகி கம்ப்ளீட்டா க்ளோஸ் அப் ஆயிடும். So because of not being able to breathe she has unfortunately passed away. இந்த மாதிரி இன்சிடென்ட் திருப்பி நடக்கவே கூடாதுங்க. அதனால என்னதான் நம்ம ஹெரிட்டேஜ் கல்ச்சர் அப்படிங்கிறது இருந்தாலும், என்னதான் நேச்சுரல் இன்கிரிடியன்ட்னு உங்களோட லேபிள்ல போட்டிருந்தாலும், you have to test and see whether it is suiting you specifically or not. கலப்பட மஞ்சள் நிறையவே மார்க்கெட்ல விக்குது. Please be careful. Take care.